Hi friends, welcome back to நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வேற ஒண்ணும் இல்லைங்க மக்களே. இது வந்து நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஈரோடு போறத பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா இந்த பேரேஜ் வந்து சோழசிராமணி பேரேஜ் அப்படினு சொல்லுவாங்க. இந்த வழியா வந்து நமக்கு ஈரோடு போறது வந்து ரொம்ப நியர்பை பக்கமா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழசிராமணி பேரேஜ் தான். இது வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம்ல இருந்து, அதாவது பாத்தீங்க அப்படின்னா பள்ளிப்பாளையம் வழியா வந்து கிராஸ் ஆகி சோழசிராமணி ஜேடர்பாளையம் அப்படியே கொடுமுடி பரமத்தி வேலூர் அப்படியே அந்த வழியாக பார்த்தீங்கன்னா கொடுமுடி அது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இந்த இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கரண்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாசூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனால் ஈரோடு, இந்த சைடு போனால் கொடுமுடி. அதில் நேர் விட்டு போனீங்க அப்படின்னா எழுமத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்கோவில், அந்த சைடு முத்தூர் வெள்ளக்கோவிலுக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஈரோடு போகும். அப்படியே நேர் போனீங்க அப்படின்னா வெள்ளோடு, அது இப்போ இதில் பார்த்தீங்க அவில்புந்துரை வெள்ளோடு இதெல்லாம் வந்து அப்படியே கிராஸ் ஆகும். சரி, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. சரி வாங்க நம்ம எதுக்கு போகிறோம் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்து பர்ச்சேசிங் தான் வந்து போகிறோம். அங்கே என்னென்னலாம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேறு எங்கேயும் சோழங்காப்பாளையம் வந்தாச்சு. சோழங்காப்பாளையத்தில் வந்துட்டு ஸ்டாண்டில் வண்டி போட்டு நம்ம வந்து பஸ் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ் ஏறி எங்கே போகிறோம், அங்கே போயிட்டு எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி சலுப்பாக போச்சு. பஸ்ஸே வரல. என்னடா கொடுமை, நமக்கு வந்த சோதனை, என்னடா சோனமுத்தா நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஒரு வழி ஆகியாச்சு. சரி ஓகே வந்தாச்சு, வேறு வழி இல்லை. இங்கே வெயிட் பண்ண நேரம் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தா ஈரோடே போயிட்டு வந்திருக்கலாம் போல் 2 டைமு. ஒரு வழியாக வந்து பஸ்ஸு வந்துருச்சு, நம்மளும் வந்து ஏறியாச்சு. ஏறி நம்ம கடை வீதி வழியாக போகும்போது இருக்கிற சீனரிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே எங்கடா போகிறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட்டு தெரியும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலினாலோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நம்மளும் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் யாராவது இந்த வழியாக போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இந்த ஊர் பக்கத்தில் நியர்பையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு மீட்டப்பில் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஈரோடுக்காக போயிட்டுருந்தோம். ஒரு பஸ்ஸை ஏறினோம் பாருங்கள். அந்த பஸ்ஸு கடமுடான்னு உருட்டி கொண்டு போய் நம்மளை அங்கே சேர்த்தங்காட்டி ஒரு வழி ஆகிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து ஒரு வழியாக அங்கே போய் சேர்ந்தாச்சு. போனதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே மார்க்கெட் வீதியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மண்டே, அதாவது எவ்ரி திங்கக்கிழமை, ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து குடோன்லேருந்து, அதாவது கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டு 2-3 குடோன் இருக்குது. அந்த குடோனில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரஃப் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாகவே, அதாவது நீங்கள் வந்து பண்டிலாக எடுக்கணும். அதாவது வந்து ஒரு செட், அதாவது 12 பீசஸ் இருக்கும். அந்த 12 எடுக்கணும். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும். வேணால் நீங்கள் பக்கத்தில் அருகில் இருந்தீங்க அப்படின்னா போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குது. இன்னும் வந்து நாம் வந்து அதை தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்த டைம் வந்து போகலான்னு பிளான் இருக்குது. கண்டிப்பாக போனேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். ரேட்டெல்லாம் எவ்வளோ என்னன்றது கண்டிப்பாக டீட்டெயிலாக ஒரு vlog-ஆக போடுறேன். முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க. எவ்ரி மண்டே திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டு கடை அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு கடை வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் தான் வந்து அந்த குடோன் இருக்குது. ஒரு குடோனில் 2 குடோன் இருக்குது. 2 குடோன்லேயும் உங்களுக்கு எது வேணுமோ அங்கே போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம போன டைம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு, வேறு வழியே இல்லை. க்ரௌடையெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம போனோம். இறங்கி வாக்கிங் டிஸ்டன்ஸில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நடந்து போவேல பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் இருந்துட்டு அக்கா வாங்க, அண்ணா வாங்க, அக்கா வாங்க வந்து சாப்பிடு. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு போய்ட்டு நம்மளோட ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு, சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் வாட் எவர் இட் இஸ், ஆனால் வந்து நம்ம ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு வர வழியில் வந்து மார்க்கெட் சந்தை போட்டிருந்தாங்க.
அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மார்க்கெட்டோட ரேட் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும், எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் இருக்கும். சரி ஓகே, இங்கே வந்து ஒரு அள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தோம். க்ரௌடு, ஏகப்பட்ட க்ரௌடு, சும்மா சின்ன மார்க்கெட்டு தான், அதில் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாமே விற்று போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். கிளம்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிக்கும்மி வந்து ப்ராக்டிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பை டே.